இப்போ வகுப்பறையில ஒரு பையன் ஜன்னலுக்கு வெளியே ரொம்ப அமைதியா பார்த்துட்டு இருக்கான். அத கவனிக்கிற ஒரு ஆசிரியர் தனக்குள்ளே சொல்லிக்கிறாரு, இவன் ஏதோ ரொம்ப ஆழமா யோசிக்கிறான், இவனுக்கு கற்பனை திறன் அதிகமா இருக்குன்னு. ஆனா அதே கிளாஸ்ல இருக்க இன்னொரு ஆசிரியர் கரெக்ட். அந்த இன்னொரு ஆசிரியர் நினைப்பாரு, இவனுக்கு பாடத்துல சுத்தமா ஆர்வமே இல்ல, இவன் ஒரு முழு சோம்பேறின்னு நினைப்பாரு. ஆமா, ஒரே மாணவன் தான், அவனோட செயலும் ஒண்ணுதான். ஆனா பாத்தீங்கன்னா முற்றிலும் மாறுபட்ட ரெண்டு பார்வைகள் இருக்கு. இது எப்படி நடக்குது? நம்ம மூளை ஏன் ஒரே காட்சியை இவ்ளோ வித்தியாசமா புரிஞ்சுக்குது? இந்த ஒரு சுவாரஸ்யமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். கண்டிப்பா, இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இன்னைக்கு நாம மனித மூளையோட மிக முக்கியமான ஒரு செயல்பாட்டை பத்தி பேச போறோம். அதுதான் புலன்காட்சி, அதாவது பர்செப்ஷன். இப்போ நீங்க ஒரு புதிய ஆசிரியரா இருந்தீங்கன்னா, அல்லது மனிதர்கள் எப்படி புது விஷயங்களை கத்துக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருந்தாலும் சரி. ஆமா, உங்க வகுப்பறையோட கவனத்தை ஈர்க்கவும் மாணவர்களோட மனநிலையை புரிஞ்சுக்கவும் இந்த பகுப்பாய்வு உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். வழக்கம் போலவே இந்த ஆழ்ந்த பகுப்பாய்வுல என்னுடன் இணைந்துள்ளார் நமது நிபுணர். ஆரம்பிக்கலாமா? மூளை செய்யற இந்த வித்தைய நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? ரொம்ப சந்தோஷம். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த ஜன்னலோரமானவனோட உதாரணம், அங்கிருந்தே ஆரம்பிக்கிறது ரொம்ப சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, சொல்லுங்க. ஏன்னா மனித மூளை தகவல்களை எப்படி உள்ள வாங்குதுன்னு புரிஞ்சுக்கிறது ஒவ்வொரு ஆசிரியருக்கும் இருக்க வேண்டிய ஒரு மிக அடிப்படையான திறன். இப்போ நாம கற்பித்தல் தந்திரங்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மூளைக்குள்ள நடக்கிற ஒரு சின்ன வித்தியாசத்தை தெளிவுபடுத்தணும். அது என்ன வித்தியாசம்? அதாவது உணர்வு அப்புறம் புலன்காட்சி, இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான் அது. நிறைய நேரம் நம்ம இந்த ரெண்டு வார்த்தைகளையும் ஒரே அர்த்தத்துல தான் பயன்படுத்துறோம். ஆமா, சென்சேஷன் பர்செப்ஷன் ரெண்டும் ஒண்ணுதான்னு நினைக்கிறோம். ஆனா கற்றல்னு வரும்போது இது ரெண்டும் முற்றிலும் வேற. இப்போ உணர்வு அப்படிங்கிறது அறிவோட முதல் படினா, புலன்காட்சிங்கிறது அந்த அறிவுக்கு ஒரு வடிவம் கொடுக்கிற கலை. ஓ, அதாவது நம்ம கண்கள், காதுகள், மூக்கு மாதிரி ஐம்புலன்கள் வழியா நாம வாங்குற முதல் தகவலை தான் நீங்க உணர்வுன்னு சொல்றீங்க, சரியா? எக்ஸாக்ட்டா. இப்போ ஒரு வெளிச்சம் கண்ணுல படுறதோ அல்லது ஒரு சத்தம் காதுல விழுறதோ, அது ஒரு தூய இயந்திரத்தனமான செயல். அதுல எந்த ஒரு பகுப்பாய்வும் இல்ல, எந்த அர்த்தமும் இல்ல அதுல. ஆனா அந்த உணர்வுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கறது, மூளை அதை எப்படி மொழிபெயர்க்குது அப்படிங்கிறது தான் புலன்காட்சி. இப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணுது. சொல்லுங்க. உணர்வு அப்படிங்கிறது வெறும் கச்சா தரவு, அதாவது டேட்டா. ஆனா புலன்காட்சிங்கிறது அந்த டேட்டாவை வச்சு நம்ம மூளை சொல்ற கதை. நான் சொல்றது சரிதானே? ரொம்ப அருமையான ஒரு ஒப்பீடு இது. உணர்வுங்கிறது நீங்க சொன்ன மாதிரி வெறும் கச்சா தரவு தான். இப்போ ஒரு ஓவிய கண்காட்சிக்கு 2 கலைஞர்கள் போறாங்கன்னு வைப்போம். சரி. அங்க ஒரு நவீன ஓவியத்துக்கு முன்னாடி 2 பேரும் நிக்கிறாங்க. அந்த ஓவியத்துல இருக்கிற சிவப்பு நீல நிறங்கள் 2 பேரோட கண்களையும் ஒரே அலைநீளத்துல தான் படுது. அதாவது உள்ள போற வெளிச்சம் ஒண்ணுதான். ஆமா, அந்த அளவுல அது வெறும் உணர்வு மட்டும்தான். ஆனா முதல் கலைஞர் அந்த ஓவியத்துல ஒரு பெரிய சோகத்தை பாக்குறாரு. ஓஹோ. ஆனா 2வது கலைஞரோ அதுல ஒரு புதிய நம்பிக்கையோட எழுச்சியை பாக்குறாரு. 2 பேரோட கண்ணுக்கும் போன தகவல் ஒண்ணுதான். ஆனா அவங்க மூளை அதை விளக்குன விதம், அதாவது அவங்களோட புலன்காட்சி முற்றிலும் மாறுபடுது. கரெக்ட். மனம் அந்த உலர்வை சும்மா சுவைக்கிறது இல்ல, அதுக்கு ஒரு வடிவத்தை கொடுக்குது. இது கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பார்த்தா ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. இப்போ போலீஸ் சாட்சிகள் கிட்ட விசாரிக்கும் போது இதுதானே நடக்குது. கண்டிப்பா. ஒரு சாலை விபத்தை பாக்குற பல சாட்சிகள் முற்றிலும் வேற வேற தகவல்களை கொடுப்பாங்க. ஒருத்தர் அந்த சிவப்பு கால் ரொம்ப வேகமா வந்துச்சுன்னு சொல்லுவார். இன்னொருத்தர் இல்ல இல்ல, அந்த பைக்கு தான் திடீர்னு குறுக்க வந்துச்சுன்னு சொல்லுவாரு. இதுக்கு காரணம் அவங்க பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம் இல்ல. அவங்களோட மூளை அந்த விபத்தை அவங்க சொந்த அனுபவத்தோட அடிப்படையில வேற வேற மாதிரி பெர்சீவ் பண்ணிருக்கு, அதாவது புலன்காட்சி செஞ்சிருக்கு. உண்மைதான். இத வகுப்பறையோட பொருத்தி பார்க்கும்போது எனக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. இப்போ ஒரு சத்தம் கேக்குது, அது வெறும் உணர்வு. ஆமா. ஆனா அந்த சத்தம் கேட்ட உடனே, ஆஹா, இது நம்ம பள்ளிக்கூடத்தோட மதிய உணவுக்கான மணி ஓசை, இனி நம்ம ஃப்ரெண்ட்ஸோட விளையாடலான்னு ஒரு மாணவன் துள்ளி குதிக்கிறான், பாத்தீங்களா? அந்த புரிதல் தான் புலன்காட்சி. கரெக்ட். ஒரு தகவலுக்கு மூளை கொடுக்கிற அர்த்தம் 100க்கு 100 உண்மை. அந்த சத்தத்துக்கு ஒரு அர்த்தத்தை அவன் மனம் கற்பிக்குது. இதனால தான் வகுப்பறையில நாம கொடுக்கிற ஒரு தகவலை அங்க இருக்கிற 30 மாணவர்களும் 30 விதமா புரிஞ்சுக்கிறாங்க. பாடம் நடத்துறது நீங்க ஒரு ஆள் தான். ஆமா, நீங்க பாடம் நடத்தும்போது கொடுக்கிறது வெறும் உணர்வு சார்ந்த தூண்டல்களை மட்டும்தான். உங்க வார்த்தைகள், நீங்க போர்டுல எழுதுற எழுத்துக்கள் எல்லாமே அந்த கச்சா தரவுகள் மட்டும்தான். அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு ஒவ்வொரு மாணவனோட மூளையும் தனித்தனியா முடிவு பண்ணுது. சரியா சொன்னீங்க. இப்போ இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தா, ஒரு சத்தத்துக்கோ அல்லது காட்சிக்கோ எப்படி அர்த்தம் கொடுக்கறதுன்னு மூளை எப்படி முடிவு செய்யுதுன்னு ஒரு கேள்வி வரும். அதுதான் என்னோட அடுத்த கேள்வியும் கூட. இப்போ நீங்க சொன்னதை பார்த்தா மூளை தன்னிச்சையா அந்த அர்த்தத்தை உருவாக்குற மாதிரி தெரியுது.
அந்த 30 மாணவர்களும் ஏன் ஒரு விஷயத்த 30 விதமா புரிஞ்சுக்கணும்? அதுக்கு நிறைய காரணிகள் இருக்கு. அது என்னென்ன விஷயங்கள்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இதுல மிக முக்கியமானது பாத்தீங்கன்னா கடந்த கால அனுபவம். நம்ம மூளை எப்பவுமே ஒரு புது விஷயத்த பார்க்கும்போது அதை தனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பழைய அனுபவங்களோட ஒப்பிட்டு பார்த்து தான் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும். ஓ, பழைய ரெக்கார்ட்ஸ் செக் பண்ணுது. ஆமா. இப்போ நெருப்பால ஒருமுறை சுடப்பட்ட ஒரு குழந்தைய நினைச்சு பாருங்க. அதுக்கு பிறகு அந்த குழந்தை ஒரு சின்ன மெழுகுவர்த்திய பார்த்தா கூட அத வெறும் வெளிச்சமா பார்க்காது, ஆபத்துன்னு தான் பெர்சீவ் பண்ணும். எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான் ஒரு பெரிய விபத்துல சிக்கின ஒருத்தர் ரோட்ல ஒரு லாரி சாதாரணமா போறத பார்த்தா கூட அவருக்கு பதற்றம் வந்துரும். ஏன்னா அவரோட கடந்த கால அனுபவம் அப்படி இருக்கு. கரெக்ட். மாணவர்களோட பின்புலம், அவங்க வளர்ந்த விதம், அவங்களோட வயது எல்லாமே ஒரு கண்ணாடி மாதிரி செயல்பட்டு நீங்க நடத்துற பாடத்தை அவங்களுக்கு வேற ஒரு நிறத்துல காட்டுது. அதாவது கடந்த கால அனுபவம் அப்படிங்கிறது ஒரு லென்ஸ் மாதிரி செயல்படுதுன்னு சொல்றீங்க. ஆமா. நாம எந்த லென்ஸ போட்டிருக்கோமோ அந்த நிறத்துல தான் உலகம் தெரியும். ரொம்ப சூப்பரான விளக்கம். சரி, இத தவிர வேற என்ன காரணிகள் இருக்கு? இப்போ உடனடி மனநல அப்படிங்கிறது இன்னொரு மிக முக்கியமான காரணி. இது இங்கிலீஷ்ல மென்டல் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. மென்டல் செட். நம்ம மனம் எந்த விஷயத்துக்காக தன்னை தயார்படுத்தி வச்சிருக்கோ அதையே அது எல்லா இடங்களையும் தேடும். இப்போ ஓட்டப்பந்தயத்துல கெட் செட் அப்படிங்கிற நிலையில ஓடுறதுக்கு ரெடியா இருக்கிற ஒரு வீரரை நினைச்சு பாருங்க. அவரோட மொத்த கவனமும் அந்த துப்பாக்கி சத்தம் மேல தான் இருக்கும். ஆமா, அந்த வினாடியில மைதானத்துல எங்கேயோ ஒரு சின்ன பலூன் வெடிச்சா கூட அவரது துப்பாக்கி சத்தம் நினைச்சு ஓட ஆரம்பிச்சிருவாரு. ஓ, ஏன்னா அவரோட மூளை அந்த சத்தத்துக்காக முன்னாடியே தயாரா இருக்கு. கரெக்ட். வகுப்பறையில மாணவர்களும் இப்படித்தான். அவங்களோட அன்றைய மனநிலையை பொறுத்து தான் உங்க பாடத்தை அவங்க உள்ள வாங்குவாங்க. இப்ப பசியோட இருக்கிற ஒரு மாணவன் அட ஆமா, உண்மையிலேயே பசியோட இருக்கும்போது ஒரு ஆசிரியர் வந்து வட்டத்தோட சுற்றுலாவை பத்தி நடத்தினா அவனோட மூளை அந்த வட்டத்தை ஒரு தோசையாகவோ இல்ல பிட்சாவாகவோ தான் புலன்காட்சி செய்யும். ரொம்ப யதார்த்தமான உண்மை இது. இப்போ இத தாண்டி சமூக பொதுப்புத்திகள் பத்தியும் நம்ம கட்டாயம் பேசணும். கண்டிப்பா. சமூகத்துல ஒரு குறிப்பிட்ட குழுவை பத்தியோ அல்லது ஒரு ஊரை பத்தியோ சில தவறான பொதுப்புத்திகள் இருக்கும். அந்த ஸ்டீரியோடைப்ஸ் மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிட்டா நாம அந்த மக்களை பாக்குற விதத்தையே அது மாத்திடும் இல்லையா? ஆமா, அவங்க ரொம்ப சாதாரணமா பேசினா கூட அதை நமக்கு கோவமா பேசுற மாதிரி தோணும். அதே மாதிரி தான் புகைய பார்த்தா அங்க நெருப்பு இருக்கிறதையும் ரீங்கார ஒலியை கேட்டா விமானம் வரதையும் நம்ம மனம் தானாவே உணர்த்துது. ஆனா இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு பெரிய சவால் கண்முன் தெரியுது. என்ன சவால்? இப்போ ஒரு மாணவனோட கடந்த கால அனுபவமும் சமூக பொதுப்புத்திகளும் அவனோட அன்றைய மனநிலையும் தான் அவனோட புலன்காட்சியை முழுமையா தீர்மானிக்குதுன்னா, ஒரு ஆசிரியரா நான் எவ்வளவுதான் சிரமப்பட்டு ஒரு புது பாடத்தை நடத்தினாலும் அது அந்த மாணவனை போய் சேர்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா? நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வரும். ஒவ்வொரு நாளும் நான் உங்களோட பழைய எண்ணங்களோடும் மனத்தடைகளோடும் போராடணுமா? இது புதிய ஆசிரியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோர்வத்தனாதா? நீங்க கேக்குறது மிக சரியான கேள்வி. முதல் முறை இத கேட்கும் எவருக்கும் இப்படி ஒரு மலைப்பு வர்றது இயல்புதான். ஆனா உளவியல் படி நாம அவங்களோட பழைய எண்ணங்களோட போராட வேண்டியதே இல்ல. அப்போ என்ன பண்ணணும்? மாறாக அவங்களோட பழைய எண்ணங்களை நாம புரிஞ்சுக்கணும், அதை பயன்படுத்திக்கணும். நீங்க ஒரு புது தகவலை கொடுக்கும்போது மாணவன் அதை தன் கடந்த கால அனுபவத்தோட லென்ஸ் வழியா தான் பாப்பான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, நான் அந்த லென்ஸை உடைக்க தேவையில்லை. ஆமா, அந்த லென்ஸுக்கு ஏத்த மாதிரி உங்க பாடத்தை நீங்க மாத்தி அமைக்கலாம். இதனால தான் ஒரு சிறந்த ஆசிரியர் தன் மாணவர்களோட பின்புலத்தை முதல்லயே தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. ஓ, அவங்க பேக்ரவுண்ட தெரிஞ்சுக்கிறது இவ்ளோ முக்கியமா? கண்டிப்பா. புதிய அனுபவங்களை பழைய அஸ்திவாரத்தின் மேல மெதுவா கட்டியெழுப்புவதுதான் கற்பித்தல். அது ஒரு சுமை இல்ல, அதுதான் கற்பித்தலோட ரகசிய கலை. சொல்றீங்க. சரி, இந்த மூளையோட மொழிபெயர்ப்பு வேலையில சில நேரங்கள்ல பிழைகள் நடப்பதும் உண்டு இல்லையா? ஆமா, நடக்கும். மாணவர்களோட புலன்காட்சி எப்பவாவது தவறா புரிஞ்சுக்கப்பட வாய்ப்பு இருக்கா? அது எப்போ நிகழுது? கண்டிப்பா நடக்கும். புலன்காட்சியில ஏற்படுற பிழைகள்ல மிக முக்கியமானது மாயத்தோற்றம், அதாவது இல்யூஷன். இல்யூஷன்னா அது அடிப்படையில ஒரு தவறான புலன்காட்சி அப்படிதானே? ஆமா, அதாவது வெளியில இருந்து ஒரு தூண்டல் இருக்கும், அங்க ஒரு பொருள் இருக்கும். ஆனா நம்ம மூளை அதை தவறா புரிஞ்சுக்கிறது. இத விளக்க ஒரு செவ்வியலான உதாரணம் இருக்கு. என்ன உதாரணம்? இருட்டுல நீங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது தரையில கிடக்கிற ஒரு கயிற்றை பார்த்து அதை ஒரு பாம்புன்னு தவறா நினைச்சு அலறி பின்வாங்குவீங்க இல்லையா? ஆமா, நிறைய பேருக்கு இது நடந்திருக்கும். அங்க தரையில ஒரு பொருள் இருக்கு, அது கயிறு. ஆனா வெளிச்சம் இல்லாததுனாலையும் உங்க பயம் காரணமாவும் மூளை அதை வேறொரு பொருளா, அதாவது பாம்பா தவறா மொழிபெயர்க்குது. இது போல நம்ம கண்கள் நம்மையே ஏமாத்துற பல மாயத் தோற்றங்கள் இருக்கு. இப்போ இருட்டுல கயிற்ற பார்த்து பாம்பு நினைக்கிறது சரி. அப்படி என்றால்
இல்லாததையே உணர்தல்னு சொல்லப்படுற ஹாலுசினேஷனுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? இது ரொம்ப முக்கியமான ஒரு வேறுபாடு. மாயத் தோற்றத்துல, அதாவது இல்லூஷன்ல ஒரு கயிறு அங்க இருந்துச்சு, நாம் அதை மாத்தி புரிஞ்சுக்கிட்டோம். சரி. ஆனா ஹாலுசினேஷன்ல அங்க எந்த பொருளுமே இருக்காது. இது முற்றிலும் ஒரு பொய்யான புலன்காட்சி. ஓ, அங்க எதுவுமே இருக்காதா? ஆமா, பேய்களை பார்க்கறது போலவோ, யாரும் இல்லாத அறையில யாரோ பேசுறத கேட்கறது போலவோ தோணும். அங்க எந்த விதமான தூண்டலோ கயிற்று போன்ற எந்த பொருளும் இருக்காது. மூளையே இல்லாத ஒன்ன இருக்கிறதா உருவாக்குது. அது கொஞ்சம் மனநலம் சம்பந்தப்பட்ட விஷயம்னு நினைக்கிறேன். கரெக்ட். அது அசாதாரண உளவியல் சிக்கல்கள் அல்லது மனநல மருத்துவம் தொடர்புடையது. ஒரு ஆசிரியரா கிளாஸ்ல நாம பெரும்பாலும் மாயத் தோற்றங்களை, அதாவது இல்யூஷனை தான் சந்திக்க நேரிடும். மாணவர்களோட கவனச்சிதறல்களாகவோ அல்லது பாடத்தை தவறா புரிஞ்சுக்கிறதாகவோ இது வெளிப்படலாம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. சரி, இந்த மாயத் தோற்றங்கள், மனநிலைகள், கடந்த கால அனுபவங்கள் எல்லாவற்றையும் கடந்து ஒரு மாணவன் எப்படி ஒரு புது சிக்கலான விஷயத்த கத்துக்கிறான்? பழைய அஸ்திவாரத்தின் மேல புதியதை கட்டி எழுப்புதுன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க இல்லையா? அது மூளைக்குள்ள எப்படி நடக்குது? இங்கேதான் உளவியலோட மிக முக்கியமான ஒரு கருத்தாக்கம் வருது. அத தமிழ்ல ஒப்புமை அறிவுனும் இங்கிலீஷ்ல அப்பர்செப்ஷன்னு சொல்லுவாங்க. அப்பர்செப்ஷன். ஆமா, இதுதான் புலன்காட்சியோட மிக உயர்ந்த நிலை. ஒப்புமை அறிவுனா என்னன்னா, ஏற்கனவே நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கிற கருத்துக்களோட தொகுப்பை வச்சு முற்றிலும் புது விஷயங்களை உள்வாங்கிறதும் அதுக்கு அர்த்தம் கொடுக்கறதும் ஆகும். ஓகே. அந்த பழைய கருத்துக்களோட தொகுப்பை மூளை ஒரு பெரிய வளைய போல பின்னி வச்சிருக்கோம். இதை விளக்க நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன். சொல்லுங்க. ஒரு 7ஆம் வகுப்பு மாணவனுக்கு மரம்னா என்னன்னு தெரியும், பச்சை நிறம்னா என்னன்னு தெரியும், சூரிய ஒளியை பத்தியும் அவனுக்கு ஒரு புரிதல் இருக்கு. இது மூணும் அவனோட மனசுல இருக்கிற பழைய கருத்துக்களோட தொகுப்பு. சரி. இப்ப நீங்க வகுப்பறையில ஒளிச்சேர்க்கை, அதாவது போட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ஒரு புது அறிவியல் கருத்தை கற்பிக்கிறீங்க. அந்த மாணவன் எப்படி அதை புரிஞ்சுக்கிறான்னு நினைக்கிறீங்க? அவனோட பழைய அறிவை வச்சுதானே? ஆமா, தம் மனசுல ஏற்கனவே இருக்கிற மரம், இலை, சூரிய ஒளி அப்படிங்கிற தகவல்களோட தொகுப்போடு நீங்க சொல்ற தாவரங்கள் தங்களுக்கு தேவையான உணவை தாங்களே தயாரித்துக் கொள்ளும் அப்படிங்கிற புது கருத்தை இணைக்கிறான். பழைய அறிவின் மேல புது அறிவு ஒட்டிக்குது. சப்போஸ் இது நடக்கலனா? இது நடக்கலேனா ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிறது அவனுக்கு மனப்பாடம் செய்ய வேண்டிய வெறும் வார்த்தைகளா மட்டும்தான் இருக்கும். நினைவாற்றல், தர்க்க ரீதியான சிந்தனை, பகுத்தறிவு மாதிரி உயர்ந்த செயல்பாடுகள் எல்லாமே இந்த ஒப்புமை அறிவை சார்ந்தே இயங்குது. இது நீங்க விளக்குற விதம் ரொம்ப தெளிவா இருக்கு. இது உண்மையிலேயே ஒரு சிலந்தி வளைய மாதிரி செயல்படுது. கரெக்ட். வளையோட நூல்கள் ஏற்கனவே பின்னப்பட்டிருந்தா மட்டும்தான் அதுல விழும் புது பூச்சியோ அல்லது தகவலோ சிக்கிக்கும். மூளையில அந்த பழைய அறிவோட வலை இல்லனா நாம சொல்ற புது தகவல் அப்படியே நழுவி கீழே விழுந்துரும். சரியா சொன்னீங்க. அப்படியென்றால் ஒரு ஆசிரியரோட முக்கிய வேலையே மாணவர்களோட மனசுல இருக்கிற அந்த பழைய அறிவை தூண்டிவிட்டு வளைய விரிச்சு வச்சு அதுக்கப்புறம் புது தகவல்களை அதோட இணைக்கிறது தான். அதுதான் சிறந்த கற்பித்தல். சரி, புலன்காட்சி அப்படிங்கிறது தான் கற்றலோட அடித்தளம் அப்படிங்கிறதையும் அது எப்படி செயல்படுதுங்கிறதையும் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஒரு மிகப்பெரிய நடைமுறை சிக்கலுக்கு வருவோம். என்ன சிக்கல்? இந்த புலன்காட்சியை பயன்படுத்தி மாணவர்களோட ஈடுபாட்டை, அதாவது என்கேஜ்மெண்ட்டை எப்படி அதிகரிக்கிறது? ஏன்னா ஒரு வகுப்பறையில 40 மாணவர்களை அமைதியா உட்கார வச்சு அவங்களோட கவனத்தை முழுமையா ஈர்க்கிறது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒரு இமாலய பணியா இருக்கு. ஆமா, அது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். வெறும் வார்த்தைகளை மட்டுமே வச்சுக்கிட்டு அவங்க மூளையில ஒரு சிறந்த புலன்காட்சியை நம்மால உருவாக்கிட முடியுமா? நீங்க சரியா பிடிச்சிட்டீங்க. அதுதான் பல வகுப்பறைகள்ல நடக்கிற மிகப்பெரிய தவறு. நாம வெறும் வார்த்தைகளை வச்சுக்கிட்டு போர்டுல சில எழுத்துக்களை எழுதி போட்டுட்டு ஒரு முழுமையான புலன்காட்சியை மாணவன் மனசுல உருவாக்கிடலாம்னு நம்புறோம். ஆனா மூளை அப்படி செயல்படுறது இல்லையா? இல்ல. மாணவர்களோட ஈடுபாட்டை அதிகரிக்கவும் அர்த்தமுள்ள புலன்காட்சி அனுபவங்களை கொடுக்கவோ அவங்க சுயமா முயன்று தவறி கற்றல், அதாவது ட்ரையல் அண்ட் எரர் முறையில ஈடுபடணும். அவங்க தங்கள் 5 புலன்களையும் பயன்படுத்தி ஒரு விஷயத்தை அனுபவிக்கணும். அதனாலதான் ஃபீல்ட் ட்ரிப்ஸ்லாம் கூட்டிட்டு போறாங்களா? எக்ஸாக்ட்லி. இயற்கை ஆய்வு, களப்பயணங்கள், அப்புறம் லேப் ஒர்க், இதையெல்லாம் வெறும் பொழுதுபோக்கா இல்லாம பாடத்தோடு இணைக்கணும்னு கல்வி உளவியல் உறுதியா வலியுறுத்துது. பல புலன்கள் வழியா தகவல்கள் உள்ள போகும்போது மூளையில உருவாகிற இந்த ஒப்புமை அறிவு ரொம்ப வலிமையானதா இருக்கும். இப்போ இத நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். நீங்க ஒரு இலையோட பாகங்களை பத்தி பாடம் நடத்தணும்னா அந்த இலைய போர்ட்ல சாக் பீஸால வரைஞ்சு இதுதான் நரம்பு, இதுதான் காம்புன்னு வெறும் வார்த்தைகளால சொல்றது ஒரு வகையான கற்பித்தல். ஆமா. ஆனா அதே மாணவர்களை பள்ளி தோட்டத்துக்கு கூட்டிட்டு போய் ஒரு உண்மையான இலைய பறிச்சு அவங்க கைகள்ல கொடுத்து தொட்டு பார்க்க சொல்றது முற்றிலும் வேறொரு அனுபவம் இல்லையா? கண்டிப்பா. அந்த இலையோட நரம்புகளை அவங்க விரல்களால தொட்டு உணரும் போது
அதோட வாசத்தை நுகரும்போது அவங்க மூளையில வெறுமனே தகவல் பதிவாகிறதில்ல, மாறா ஒரு ஆழமான தெளிவான மனபிம்பம், அதாவது ஒரு பெர்செப்ட் உருவாகுது. அவங்க அந்த இலையோட ஒரு தொடர்பை ஏற்படுத்துறாங்க. இதுதான் என்கேஜ்மெண்ட்டை உருவாக்குது. எந்த சந்தேகமும் இல்ல. போர்டுல வரையப்பட்ட இலை மூளைக்கு வெறும் தகவல் தான். ஆனா தொட்டு உணரப்பட்ட உண்மையான இலை ஒரு அனுபவம். அந்த அனுபவம் தான் பல வருஷங்கள் கழிச்சும் மறக்காத நீண்டகால நினைவாற்றலா மாறுது. அவங்க அந்த இலைய தொடும்போது அவங்களோட தேடலும் சரி, கற்பதற்கான ஊக்கமும் சரி பல மடங்கு அதிகரிக்குது. ரொம்ப அருமை. இந்த இடத்துல தான் கற்பித்தல் துறைக்கு புதிதா வர்ற ஆசிரியர்களுக்கு ஒரு மிக முக்கியமான நேரடியான அறிவுரையை நம்ம கொடுக்கணும். என்ன அறிவுரை அது? மாணவர்களுக்கு இப்படிப்பட்ட சிறந்த அனுபவங்களை கொடுக்கணும்னா ஆசிரியர்கள் முதல்ல தங்கள் கிளாஸ் ரூமை சரியா உற்று நோக்கணும். அதாவது அப்சர்வ் பண்ணணும். வகுப்பறை அப்படிங்கிற அமைப்பை அவங்க எப்படி பெர்சீவ் பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓ, உற்றுநோக்கல். இதுவும் புலன்காட்சியோட ஒரு பகுதி தானா? புதிய ஆசிரியர்கள் தங்கள் வகுப்பறையோட கவனத்தை நிர்வகிக்க இந்த உற்றுநோக்கல் எப்படி உதவுது? இத கொஞ்சம் விரிவா பேசலாமா? நிச்சயமா. இத சமூக புலன்காட்சி, அதாவது சோஷியல் பெர்செப்ஷன்னு உளவியலாளர்கள் சொல்றாங்க. வகுப்பறைங்கிறது வெறும் 4 சுவர்களாலையும் மேஜை நாற்காலிகளாலையும் ஆன இடம் இல்ல. ஆமா, அங்க நிறைய உணர்ச்சிகள் இருக்குமே. கரெக்ட். அது விதவிதமான உணர்ச்சிகள், பின்னணிகள், அப்புறம் எதிர்பார்ப்புகள் நிறைஞ்ச ஒரு சிக்கலான சமூக அமைப்பு. ஒரு சிறந்த ஆசிரியருக்கு பாடத்தில் இருக்கிற அறிவை விட இந்த சமூக புலன்காட்சி மிக மிக அவசியம். அதாவது ஒரு மாணவன் முகத்தை பார்த்தே அவனுக்கு பாடம் புரியுதா இல்லையான்னு கண்டுபிடிக்கணுமா? ஆ ஒரு மாணவன் உங்களை பார்த்து துன்னிகைக்கிறான்னா அவன் மகிழ்ச்சியா இருக்கானோ, அவன் முகத்தை சுழிக்கிறான்னா அவனுக்கு பாடம் புரியல அல்லது ஏதோ குழப்பம் இருக்கணும், நொடி பொழுதுல புரிஞ்சுக்கிற திறன் ஆசிரியருக்கு வேணும். அப்போ வெறும் புத்தகத்துல உள்ள பாடத்தை மனப்பாடமா ஒப்பு வச்சுட்டு போறது மட்டும் டீச்சிங் இல்ல. இல்லவே இல்ல. அங்குள்ள மாணவர்களோட நாடி துடிப்பை புரிஞ்சுக்கிறது தான் கற்பித்தல். ஆனா பாத்தீங்கன்னா எல்லா ஆசிரியர்களுமே மாணவர்களை பார்க்க தானே செய்றாங்க. வகுப்பறையில நின்னுகிட்டு எல்லாரையும் கண்காணிக்க தானே செய்றாங்க. இது எப்படி சாதாரணமா பார்க்கறதுல இருந்து வேறுபடுது? உற்றுநோக்கல் அப்படிங்கிறதுக்கும் பார்க்கறதுக்கும் என்ன வித்தியாசம்? அங்கேதான் உளவியலோட சூட்சுமம் இருக்கு. சாதாரணமா பார்க்கறது வேற, உற்றுநோக்கல் வேற. உற்றுநோக்கலை ஒழுங்குபடுத்தப்பட்ட புலன்காட்சின்னு வரையறுக்கிறாங்க. ஒழுங்குபடுத்தப்பட்ட புலன்காட்சியா? ரெகுலேட்டட் பெர்செப்ஷன், அதாவது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோட ஒரு ஒழுக்கத்தோட ரொம்ப கவனமா ஒரு விஷயத்தை கவனிக்கிறது. இதை இன்னும் எளிமையா சொல்லணும்னா வகுப்பறையில ஒரு ஆசிரியர் ஒரு அறிவியலாளரை போல இருக்கணும். ஒரு அறிவியலாளரை போலவா? ஒரு ஆசிரியர் எப்படி சயின்டிஸ்டா இருக்க முடியும்? அது என்ன அறிவியலாளர் அணுகுமுறை? இப்போ ஒரு அறிவியலாளர் ஒரு லேப்ல ஒரு பரிசோதனை செய்யறாருன்னு வைப்போம். 2 ரசாயனங்களை சேர்க்கும்போது என்ன நடக்குதுன்னு அவர் கவனிப்பாரு. தனக்கு இந்த முடிவு தான் வரணும்னோ அல்லது இந்த ரசாயனம் இப்படிதான் நடந்து கொள்ளணும்னோ எந்த தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளும் இல்லாம பயாஸ் இல்லாம நடக்கிறத அப்படியே பதிவு செய்வாரு. எக்ஸாக்ட்லி. அவர் அந்த ரசாயனத்தின் மேல கோவப்பட மாட்டாரு, அதை ஆராய்வாரு. அதே போலதான் ஒரு ஆசிரியரும். இப்ப புரியுது. இந்த பையன் எப்பவுமே குறும்பு செய்வான், இந்த பொண்ணு எப்பவுமே நல்லா படிப்பா அப்படிங்கிற எந்த விதமான முன்முடிவுகளும் இல்லாம மாணவர்களை அணுகணும். அந்த குறிப்பிட்ட வினாடியில மாணவர்களோட நடத்தைகள், முகபாவனைகள், அப்புறம் அவங்க பயன்படுத்துற வார்த்தைகளை வச்சு அவங்களோட உண்மையான மனநிலையை துல்லியமா புரிஞ்சுக்கணும். இந்த திறன் இல்லாததால தான் பல புதிய ஆசிரியர்கள் கிளாஸ் ரூமை கண்ட்ரோல் பண்ண முடியாம திணறாங்களா? ஆமா, மாணவர்களோட சின்ன சின்ன தவறுகளுக்கெல்லாம் கோவப்படுறதுக்கு இதுதான் காரணம். ஆஹா, இது உண்மையிலே ஒரு கண் திறக்கிற விஷயமா இருக்கு. இத நான் இப்படி பொருத்தி பார்க்கறேன். ஒரு மாணவன் கிளாஸ்ல தொடர்ந்து கொட்டாவி விட்டுக்கிட்டும் மேஜையில தலை வச்சு தூங்க முற்படுறதையும் ஒரு ஆசிரியர் பாக்குறாரு. சரி. இவன் ஒரு பொறுப்பற்ற சோம்பேறி, என்ன மதிக்காம தூங்குறான்னு உடனே முடிவு கட்டுறது தனிப்பட்ட விருப்பு. ஆமா. ஆனா ஒரு அறிவியலாளரை போல யோசிக்கிறதுங்கிறது, இவன் ஏன் தூங்குறான், இவன் குடும்ப சூழ்நிலை காரணமா நேற்றிரவு இவனுக்கு போதுமான தூக்கம் இல்லையா, அல்லது நான் நடத்துற பாடம் அவனுக்கு புரியும்படியா இல்லையான்னு அவனோட நடத்தைய வச்சு அவனோட உண்மையான நோக்கத்தை ஆராயறது. இதுதான் உற்றுநோக்கல். சரிதானா? மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க எந்த அளவுக்கு தனிப்பட்ட கோபங்கள் இல்லாம எவ்வளவு நுட்பமா வகுப்பறையை அவதானிக்கிறீங்களோ அவ்வளவு சிறப்பா மாணவர்களோட கவனச்சிதறல்களை கையாள முடியும். கிளாஸ் ரூமை நம்ம கட்டுப்பாட்டுல வச்சுக்கலாம். கண்டிப்பா. ஒரு நல்ல ஆசிரியர் தனது மாணவர்களோட சமூக அறிகுறிகளுக்கு அதிக உணர்திறன் கொண்டவரா இருப்பாரு. அவர் மாணவர்களோட செயல்களுக்கு ரியாக்ட் பண்றதுக்கு பதிலா அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுவார். சூப்பர். இது கற்பிக்கும் கலைய ஒரு புது பரிமாணத்துக்கு கொண்டு செல்லுது. நாம இன்னைக்கு மனித மனோட ஆழமான பல விஷயங்களை பேசிட்டோம். இதையெல்லாம் கொஞ்சம் சுருட்டமா தொகுத்து பார்க்கலாம். சரி, சொல்லுங்க. நாம உணர்வுக்கும் புலன்காட்சிக்கும் உள்ள வேறுபாட்டுல ஆரம்பிச்சோம். அதாவது உணர்வுங்கிறது வெறும் தரவு, புலன்காட்சிங்கிறது மூளை அதுக்கு தரும் அர்த்தம்.
கரெக்ட். பிறகு அந்த அர்த்தத்தை 30 மாணவர்களும் ஏன் 30 விதமா புரிஞ்சுக்கிறாங்கன்னு பார்த்தோம். அவங்களோட கடந்த கால அனுபவங்களும் அன்றைய மனநிலையும் எந்த அளவுக்கு ஒரு லென்ஸ் போல செயல்படுதுன்னு விவாதிச்சோம். மாணவர்களோட பழைய அறிவோட நம்ம போராடாம அந்த அஸ்திவாரத்தின் மேலேயே எப்படி புது அறிவை கட்டியெழுப்பணும்னு கத்துக்கிட்டோம். ஆமா, அது மட்டும் இல்லாம இருட்டுல கயிற்ற பார்த்து பாம்புன்னு நினைக்கிற மாயத் தோற்றங்கள் பத்தியும், புது அறிவை பழைய அறிவோட இணைக்கிற ஒப்புமை அறிவு, அதாவது அப்பர்செப்ஷன் பத்தியும் ஆழமா விவாதிச்சோம். உண்மைதான். எல்லாவற்றுக்கும் மேல வெறும் போர்ட்ல நடத்துறதை தாண்டி களப்பயணங்கள் மூலமாவும் தொட்டு உணரும் அனுபவங்கள் மூலமாவும் மாணவர்களோட ஈடுபாட்டை எப்படி பல மடங்கு அதிகரிக்கலாம்னு பார்த்தோம். இறுதியா, புதிய ஆசிரியர்கள் ஒரு அறிவியலாளரைப் போல தங்கள் வகுப்பறையை எந்த முன்முடிவுகளும் இல்லாம உற்றுநோக்க வேண்டும் அப்படிங்கறதையும் சமூக புலன்காட்சியோட முக்கியத்துவத்தையும் ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிட்டோம். இந்த பகுப்பாய்வு கற்பித்தல் துறையில இருப்பவர்களுக்கும் மனித உளவியலை ரசிப்பவர்களுக்கும் ஒரு சிறந்த திறவுகோலா இருக்கும்னு நான் நிச்சயமா நம்புறேன். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. இப்போ இன்றைய விவாதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஆழமான சிந்தனையை விட்டு செல்ல விரும்புறேன். இருட்டுல கிடக்கிற ஒரு சாதாரண கயிற்ற பார்த்து அத ஒரு கொடிய பாம்புன்னு நாம தவறா புரிஞ்சுக்கிட்ட பயப்படுறத பத்தி பேசணும் இல்லையா? ஆமா. அதே போல வகுப்பறையிலோ அல்லது உங்க வீட்டிலோ ஒரு குழந்தையோட தவறான நடத்தைன்னு நாம நினைச்சு கோபப்படுற ஒரு விஷயம் உண்மையில அந்த சிறு குழந்தையோட அறியாமையையோ அல்லது உதவிக்கான அவனோட தேடலையோ நாம தவறா புரிஞ்சுகிட்டதன் விளைவாக கூட இருக்கலாமோ? அந்த சிறுவன் நம்ம காட்டுற ஒரு சின்ன கயிற்ற நாம பாம்பா பார்த்து பயந்து அவனை தண்டிக்கிறோமோ? அடுத்த முறை நீங்க கிளாஸ் ரூம்குள்ள நுழையும் முன் அல்லது ஒரு மாணவன் மேல கோபப்படும் முன் இத ஒரு முறை நிதானமா சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான உளவியல் தேடலோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களை சுற்றியுள்ள உலகத்தை உற்று நோக்குங்கள். தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருங்கள்.